வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெய்லி பஜ்ஜி போண்டான்னு பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கடையில் வாங்கின அரிசி மாவு நீங்கள் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே கப்பையே ஃபுல் மெஷர்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அதே அளவு இந்த பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக மிக்சியில் அரைச்ச பொட்டுக்கடலை மாவு 1 கப். அதே அளவு கடலை மாவு நான் 1 கப் எடுத்துருக்கிறதுனால கடலை மாவும் 1 கப் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அது இல்லாமல் ஒரு 5-6 பல்லு பூண்டை தண்ணி சேர்த்து அரைச்சி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைனா வெண்ணெயும் இந்த மாதிரி உருக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் போதுமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. நீங்கள் எண்ணெயை கலந்துட்டு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா மாவு பிடிக்கிற மாதிரி வரும். அது வரைக்கும் கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்ட் சப்பாத்தி மாவு மாதிரி கலந்துக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. ஒரே சமயத்தில் அதிகமான தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. இதை நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணும், இல்லைனா பிழியும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த அச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எந்த அச்சு, முறுக்கு அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள எண்ணெயை சேர்த்து கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு மாவு கொள்ளுமோ அந்த மாதிரி உருட்டி இது உள்ளே போட்டுடலாம். இந்த ப்ரெஸ் ரெடியாக இருக்குது. இப்போது பக்கத்தில் ஒரு வாணலியில் எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன். நல்லா காஞ்சதும் அதில் பிழிஞ்சிடலாம். கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால டைரெக்டாக பிழிஞ்சிருங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். அந்த பபிள்ஸ் அடங்கினோடனே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட மொறு மொறுன்னு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயாச்சு. பர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த டீ டைம் ஸ்நாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.